Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது உப்பு உபயோகப்படுத்தி 6 அமேசிங்கான கிச்சன் குறிப்புகள் தான். இந்த குறிப்புகள்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட சேனல் முதல் முறையா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். உப்பு வந்து லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. உப்பு வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் நம்மளுக்கு. உப்பு வந்து தீர விடாதீங்க, நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பாட்டிலில் உபயோகப்படுத்துகிற ஜார்லேயும் சரி உப்பு குறைய அதை ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. நம்ம வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி கடாட்சம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்குற இந்த உப்பை வந்து நம்ம தலைமாட்டில் தண்ணியில் கலந்து சேர்த்து வச்சுட்டு படுத்தோன்னா நம்மளோட நெகட்டிவ் வைப்ரேஷனை அதை அப்சர்வ் பண்ணும். இவ்வளோ பயனுள்ள இந்த உப்பை பயன்படுத்தி சூப்பரான கிச்சன் டிப்ஸஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோதுமை மாவு வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணுவோம். அது மாவை வாங்கி ஸ்டோர் பண்ணாலும் சரி, கோதுமையை அரைச்சி ஸ்டோர் பண்ணாலும் அதை உபயோகப்படுத்துறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் உப்பை 1 டீஸ்பூன் தூவிட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா கோதுமை மாவில் வண்டு பிடிக்காமல் பூச்சி வைக்காமல் மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இது கோதுமை மாவுன்னு மட்டும் இல்லை, நம்ம அரைச்சி வைக்கிற மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூளாக இருக்கட்டும், இல்லை மைதா மாவு, அரிசி மாவுலேயும் இந்த டிப்ஸை நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம உப்பை வந்து இது கூடயே சேர்த்து கலக்கி வச்சுட்டோன்னா நம்ம இப்போ மைதா மாவு, அரிசி மாவுலாம் ஏதாவது ஸ்வீட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த உப்பை வந்து நேரடியாக அது உள்ளே சேர்க்காம இந்த மாதிரி ஒரு துணியில் உப்பை சேர்த்துட்டு இதை முடிச்சு போட்டுக்கோங்க. ஏதாவது கயிறு வச்சோ இல்லை ரப்பர் பேண்ட் போட்டோ இதை டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு அதை நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் ஆகட்டும், மல்லித்தூள் ஆகட்டும், அரிசி மாவு இந்த மாதிரி இதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா பூச்சி வண்டு எதுவும் வைக்காமல் ரொம்ப நாளைக்கு நம்மளுடைய மசாலா தூள், மாவு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டிப்ஸ் நம்பர் 2, நம்ம மிக்சியோட பிளேடு வந்து ஷார்பன் பண்ணுறதுக்கான டிப்ஸு தான் இது. இதுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், முட்டையோட தோலை போட்டு அரைச்சா மிக்சியோட பிளேடு வந்து ஷார்பன் ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கு பதிலாக நம்ம நான்வெஜ் சாப்பிடாதவங்களாக இருந்தால் முட்டை உபயோகப்படுத்த மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த உப்பு போட்டு அரைச்சி பாருங்கள். உப்பு போட்டு ஹை ஸ்பீடில் மிக்சியை அரைக்கும் போது பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாக ஆகும். உங்களுக்கு அதுக்கப்புறம் சட்னி அரைக்க நல்ல மஞ்சு வரும் சட்னியும். இந்த மாதிரி உப்பு அரைச்சி உபயோகப்படுத்துறது, இந்த உப்பை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துறதுக்கு கடையில் நம்ம தூள் உப்பு வாங்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஆல்ரெடி உபயோகப்படுத்துகிற அந்த கல்லுப்பியே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம கடையில் வாங்குகிற அந்த தூள் உப்பாக இருந்துச்சுன்னா அதில் சில கெமிக்கல்ஸ்லாம் சேர்ப்பாங்க. அது எப்போவுமே பொடியாக இருக்கணும், அது சாகி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதெல்லாம் வந்து நமக்கு கெடுதல் நம்ம உடம்புக்கு. அதுக்காக நம்ம கல்லுப்பியை நம்ம அரைச்சி வீட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணக்குள்ளே மேக்ஸிமம் பீங்கான் பாட்டெலாம் பார்த்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ரொம்ப நாளைக்கு பொடியாக நல்லாயிருக்கும். அடுத்ததாக டிப்ஸ் நம்பர் 3, உப்பு வந்து நம்ம ஏர் ஃப்ரெஷ்னராக உபயோகப்படுத்த போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பில் கொஞ்சமாக நான் ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் சேர்த்துக்கிறேன். கம்ஃபர்ட்டு இல்லை ஷாம்பு கூட சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃபுல்லாக எல்லா ஏரியாவும் படுற மாதிரி உப்பை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இந்த கலக்கி எடுத்து இந்த கலவை மேலேயே கொஞ்சமாக கிராம்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன். கிராம்பு வந்து வாசனை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, அதோட ஸ்மெல்லு வந்து ஒரு மருத்துவத்தன்மையுடையது. அந்த கிராம்பை இது மேலே போட்டுட்டு இதை டேப் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம பேட் ஸ்மெல் இருக்கக்கூடிய ஏரியாலலாம் இதை கொண்டு போய் வைக்கலாம். லிவிங் ரூம், கிச்சன் இல்லை பாத்ரூம் இந்த மாதிரி ஏரியாக்களில் இந்த மாதிரி செஞ்சுட்டு கொண்டு போய் வைங்க. அது மாதிரி வைக்கக்குள்ளே ஏர் வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். உங்களுக்கு ரூமுக்குள்ளே எந்த விதமான வாடையும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக டிப்ஸ் நம்பர் 4, இது எப்படி வந்து டூத் பவுடராக உபயோகப்படுத்துறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நான் 1 டீஸ்பூன் கிராம்பு எடுத்திருக்கேன். நல்லா ஒரு பெரிய டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் கிராம்பு, 1 டீஸ்பூன் கல் உப்பு. நார்மல் உப்பு எடுக்காதீங்க, டேபிள் சால்ட் எடுக்காதீங்க, தூள் உப்பு. நம்ம கல்லுப்பு தான் உடம்புக்கு நல்லது. கல்லுப்பு எடுத்துக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்ச கலவையை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்ச பொடியை நம்ம டெய்லி பல்லுக்கு உபயோகப்படுத்தி பாருங்கள். நார்மல் ப்ரஷ் பண்ணுறப்ப இந்த பற்பொடியை போட்டு ப்ரஷ் பண்ணி பாருங்கள். பல்லில் ரத்தம் வடிதல், ஈறு வீக்கம், பல்லு வலி, பல்லில் சொத்தை இருக்கிறது, அது மட்டும் இல்லை இப்போல்லாம் நிறைய பேருக்கு பல் கூசுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இதை உபயோகப்படுத்தி பாருங்கள். நார்மலாக பேஸ்ட்டு உபயோகப்படுத்துகிறத விட இது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். பல்லுக்கும் சரி வாய்க்கும் சரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். உங்கள் பல்லில் டேமேஜ் எதுவும் சீக்கிரம் வராது. இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக உப்பு கலந்த பேஸ்ட்டு உபயோகப்படுத்தினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்ன தான் பேஸ்ட்டுன்னாலும் அதுலேயும் நிறைய கெடுதல் இருக்குங்க. அதுக்கு பதிலாக இது நம்மளோட நேச்சுரல் ரெமிடியாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் நம்பர் 5, நம்ம கட்டிங் போர்டுலாம் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். நான்வெஜ்லாம் கட் பண்ணுறப்பையும் சரி, இல்லை 1 or 2 days கண்டினியூஸாக நிறைய கட்டிங் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லாக ரொம்ப அழுக்காக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி லெமனை உப்பில் டிப் பண்ணிவிட்டு அதை நல்லா கட்டை மேலே தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கழுவுனிங்கன்னா கட்டை நம்ம கட்டிங் போர்டு பாக்டீரியல் ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம கையிலையும் நான்வெஜ் கட் பண்ணி வாஷ் பண்ணுறப்ப நிறைய ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல்லுக்கும் இந்த லெமன் உப்பு கலவையை நம்ம உபயோகப்படுத்தலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கழுவி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. அடுத்த டிப்ஸ் நம்பர் 6, நம்ம புதுசாக உபயோகப்படுத்துகிற துணிகள், அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல கலராக இருக்கக்கூடிய துணிகள், சிவப்பு, பிங்க்கு, ப்ளூவு, இந்த மாதிரி கலரில் இருக்கக்கூடிய துணிகள்லாம் ஈஸியாக ஃபஸ்ட்டு தடவை நினச்சி எடுக்கக்குள்ளே பயங்கரமாக சாயம் போகும். அந்த மாதிரி சாயம் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணியில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த தண்ணியில் நம்ம துணியை ஃபஸ்ட்டு உபயோகப்படுத்தின துணியை இந்த மாதிரி உப்பு கலந்த தண்ணியில் முதல்ல நனைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நனைச்சி காட்டுறேன். இது ஃபஸ்ட்டாக உபயோகப்படுத்தின துணி. நான் இன்னும் தண்ணியில் நனைக்கலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நனைக்கிறேன். இந்த மாதிரி உப்பு கலந்த தண்ணியில் நனைக்கும் போது சாயம் போகாமல் துணியோட கலர் ரீட்டைன் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி உப்பு கலந்த தண்ணியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு காய வச்சு ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு சோப்பு போட்டு துவைச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா துணியோட கலர் சாயம் போகாமல் துணியோட கலர் ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் ஆகும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, என்னோடய சேனலில் நிறைய இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவிகே சமையலுங்கிற பேஜில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நிறைய சமையல் குறிப்புகள் ஷேர் பண்ணியிருக்கேன். இது பிளேலிஸ்ட்டாகவும் நம்மளோட சேனலில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.